சொல்லணும். எவன் செத்தா என்ன, எவன் குடும்பம் அழிஞ்சா என்னன்னு கடையை திறந்தே வச்சிருக்க போறீங்களா இல்ல மூட போறீங்களா? யுவர் ஆனர், இதற்கு முடிவு மக்கள் மன்றத்தில் எடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் அல்ல. ஒரு பொங்கல் பண்டிகைன்னா இலவச வேட்டி, இலவச சேலை, இலவச கரும்பு, பணம், வெள்ள நிவாரணம், லேப்டாப், ஸ்கூட்டி, ஃபேனு, ஆடு மாடு, இப்படி எதை இலவசமா கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுல இருந்தா நான் பணத்தை எடுத்துட்டு வர முடியும்? இலவசம் வேணாம், நீங்க முடிவு பண்ணுங்க. மது விலக்க நான் உடனே அமல்படுத்துறேன். யாருக்கு வேணும் இலவசம்? எதுக்காக வேணும் இலவசம்? ஓட்டுக்காக இலவசம் கொடுக்கறீங்க. இலவசம் கொடுத்து கையேந்தி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களா எங்க தமிழர்களை ஆக்கி வச்சுட்டீங்க. பஞ்ச பராரிகளா உங்க கொடிகளை பிடிச்சுக்கிட்டு கோஷம் போடுற கொத்தடிமைகளா ஹோட்டலும் பிரியாணியும் கொடுத்து வேலை செய்ய மறுக்கிற கூட்டமா இந்த தமிழர்களை மாற்றி விட்டார்கள் யுவர் ஆனர். 7 லட்சம் கோடி இன்னைக்கு உலக வங்கியில கடன் வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க, கடன்பட்டு சாகிறது நாங்க. ஒயின் ஷாப்ல மட்டும் இல்ல, மண்ணை விக்கிறீங்க, மலையை குடைஞ்சு கல்ல விக்கிறீங்க, கனிம வளங்களை எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துறீங்க. இலவசம் யாருக்கு வேணும்? அது ஒரு ஏமாத்து வேலை. உங்களுக்கு இலவசம் வேணுமா? அமைதியா இருங்க. நீதி அரசர்களே, மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவு போடுமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன். குடும்ப தலைவனின் பையில் இருப்பதை எடுத்து குடும்ப தலைவிக்கு இலவசமாக கொடுப்பதால் ஏற்பட போகும் நன்மை என்ன சொல்லுங்க. மக்களே சொல்லிட்டாங்க, மக்கள் நலம் தான் எனக்கு முக்கியம். மதுவிலக்கு இருந்தா நம்ம நாடு நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னும் ஒரு மாசத்துல தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். அரசு உறுதி அளிக்கிறது. அவசரப்பட்டுட்டீங்களே தலைவரே, மதுக்கடைகளை மூடுறதை பத்தி ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும் சொல்லி இருக்க வேண்டியதானே? அடுத்த மாதம் முதல் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்ற முதல்வரின் வாக்கை இந்த கோர்ட் பதிவு செய்கிறது. எதிர்கால தலைமுறையின் நன்மைக்காக பூமாலையும் அவரது கணவர் திருப்பதியும் போராடியதை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. நல்ல தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் ஐயா. நாளைய தமிழ்நாடு மது இல்லாத தமிழ்நாடாக மலரும் என்ற மகிழ்ச்சியோடு இந்த கோர்ட் கலைகிறது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. முதல்வருக்கு நன்றி சொல்லுமா? ஐயா, நல்லா மதுவிலக்கு கொண்டு வந்த நீங்க தாயா ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சாமி.